இன்றைக்கு நமக்கு கொடுக்க போகிற ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவ ஆசீர்வாதம் நிறைந்த தெய்வீக குடும்பமாக உங்கள் குடும்பத்தை மாற்ற போறார். ஆசையோடு வந்திருக்கிறீங்க. யாரை பார்க்க வந்திருக்கிறீங்க? கர்த்தரை பார்க்க வந்திருக்கிறோம். கர்த்தர் என்ன செய்ய போறார்? உங்களுடைய குடும்பங்களை தெய்வீக குடும்பங்களாக கர்த்தர் மாற்ற போகிறார். இப்பொழுது அவருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை உருவாக்கி ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை வரப்போ நாளை செய்ய போகிறார். நானா இதை செய்ய போறேன், என்னாலேயா இது நடக்க போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் பாருங்க, இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை போஷித்து உங்களை எப்படியா குடும்பங்களை நமக்கு பிரியமான ஆசீர்வாதமான குடும்பமாக மாற்றப் போகிறார். சங்கீதம் 37:22-29 இந்த வசனங்களை வாசிக்க கேட்போமா? அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். நீங்க பூமியை சுதந்தரித்துக் கொள்ள போறீர்கள். எல்லாரும் சொல்லுவோமா, நான் பூமியை சுதந்தரித்துக் கொள்ள போகிறேன். கர்த்தர் உங்களை கொண்டு ஒவ்வொருவரையும் கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். He is going to do mighty things through each one of you. ஒவ்வொருவரை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பூமியை சுதந்தரித்துக் கொள்ள போகிறீர்கள். எப்படி மாற்ற போகிறார்? அதுக்கு வேண்டிய விதமாக நீதிமொழிகள் 3:33 என்ன சொல்லுகிறது? நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்க வீடு, நீங்க இருக்கிற வீடு இன்றைக்கு ஒருவேளை நீங்க சொல்லி கொண்டு அந்த மழையில ஒழுகி கொண்டே இருக்குது, சரியான தங்க இடம் இல்லையே, வாடகை கொடுக்க முடியலையே, புது வீடை வாங்க முடியலையே, எனக்குன்னு சொந்த வீடு இல்லையே, எத்தனை பேர் கவலையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, முக்கியமான காரியம், உன் வீட்டை வாசஸ்தலத்தை நான் இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வீட்டில் இறங்க போகிறது. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அப்புறம் பாருங்க, ஆதியாகமம் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் பாருங்க, நோவாவை பாருங்க. நோவா என்ற மனுஷன் அவன் குடும்பமா இருக்கிறான். எல்லாம் போயிடுச்சு, தண்ணியில எல்லாம் அழிஞ்சு போச்சு, ஒன்றுமே இல்லை, நம்புகிறதுக்கு இடமே இல்லை. என்ன ஆகுமோ? இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி வந்திருக்கலாம். என் குடும்பத்துல ஒண்ணுமே இல்லை, கடன், வியாதி, வேதனை, துன்பம், இது மத்தியில் தான் நான் வந்திருக்கிறேன். அதே போலதான் அவன் ஒன்றுமில்லாமல் குடும்பமாக நின்ற பொழுது கர்த்தர் அவனுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நீ பலுகி பெருகுவாயாக. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார் பிரியமானவர்களே. நீங்க இல்லைன்னு சொல்லலாம், இல்லை எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, எவ்ரிதிங் ஐ ஹவ் லாஸ்ட் என்று சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுங்க, நீ பலுகி பெருக போகிறாய், நீ பலுகி பெருக போகிறாய். இது நான் சொல்ற வார்த்தை இல்லை, கர்த்தர் கொடுத்த வார்த்தை. கர்த்தர் கொடுத்த வார்த்தை உங்களோடு சொல்லுகிறேன், அவ்வளவுதான். அதனால சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கொடுத்து அனுப்ப போகிறார். You are going to expand in everything. எல்லாத்துலையும் பலுகி பெருக போறீங்க. பாருங்க, யோசுவா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, தேராகு என்ற ஒரு மனுஷன் தான். அந்த மனுஷன் வரைக்கும் அவங்க எல்லாம் என்ன செய்தாங்களாம்? ஆண்டவரை அறியாம, தேவனை அறியாம, பிதாவாகிய தேவனை அறியாம அவங்க வேறையே தேவர்களை சேவித்தார்கள். அந்த தேராகு யாரு? ஆபிரகாமுடைய தகப்பன். ஆபிரகாமை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும். ஆபிரகாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தான் இல்லையா? அந்த ஆபிரகாமுடைய தகப்பன் காலம் வரைக்கும் தேவர்களை, வேறே தேவர்களை சேவித்தாங்க. ஆண்டவர் தேவனை, பிதாவாகிய தேவனே அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அப்போதான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போதான் ஆபிரகாமோட ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு அதே ஆண்டவர் உங்களோட போய் பேசி கொண்டிருக்கிறார். என்ன, நான் இல்லை, ஒரு மனுஷ சத்தம் அல்ல, தேவன் உங்களோடு பேசுற. அதே தேவன் சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். உங்களுடைய எல்லா கவலையும் கொஞ்ச நேரம் மறந்துருங்க. பிள்ளைகளை பற்றி கவலை, குடும்பத்தை பற்றி கவலை, வியாதியினால் உண்டான கவலை, பண தேவையினால் உண்டான கவலை, எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு இயேசுவை மட்டும் பாருங்க, ஆண்டவரை மட்டும் பாருங்க. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அதே தேவன் மனுஷனாக வந்த ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். உங்க பக்கத்துல இருக்கிறாரு, உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாரு. தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கார். உங்களுக்கு தெரியும் அவருடைய கஷ்டம், உங்க கஷ்டம், நீங்க என்ன வேதனையோடு, இவ்வளவு பிரச்சனையோடு புறப்பட்டு வந்திருக்கிறீங்க என்று தெரியும் அவருக்கு. அதனால ஆண்டவர் இன்றைக்கு ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார்.
தாவீதை பாருங்க, சங்கீதம் 23:1 அவர் என்ன சொல்லுகிறான்? கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கு. நல்ல சங்கீதத்தை உணர்ந்து வாசிக்கணும். தாவீது அப்படிதான் சொல்லி அந்த 6 ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அதே போல பிரியமானவர்களே, இன்றைக்கு குடும்பமாக உங்களை ஆசீர்வதிக்கத்தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் கொண்டு வந்தார். யோபுவை பாருங்க, யோபு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் இல்லையா? அவன் எப்படிப்பட்டவன்? ஆண்டவரை உண்மையா தேடினான், பயபக்தியோடு தேடினான். ஆனா அவனுக்கு வந்த சோதனை பாருங்க எவ்வளவு பயங்கரம். சரீரம் முழுவதும் ஒன்றுமெல்லாம் தோல் வியாதி. அப்படிப்பட்ட குடும்பம், பிள்ளைங்க எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. அந்த நிலைமையில அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, அவனுடைய நம்பிக்கை என்ன? யோபு 13:15 என்ன சொல்லுகிறான்? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? Do you have that hope, my precious children? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், பற்றிக் கொள்ளுங்கள். அப்படித்தான் நாங்கள் எங்களுடைய மகளை இழந்த பொழுது அவர் என் பிள்ளைய கொன்று போட்டாலும் நாங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம்னு சொன்னோம். இன்னைக்கு பாரு, 86ஆம் வருஷம் என் மகளை இழந்தோம். எத்தனை வருஷம் ஆச்சு? ஒன்று குறைவில்லை. கர்த்தர் எல்லாம் நிறைவாய் கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். அருமையான மகள் இருந்த இடத்துல அருமையான ஒரு மகள் இவாஞ்சலின். எத்தனை பொம்பளை பிள்ளைங்க, எத்தனை பையங்க அம்மா என்று கூப்பிடக்கூடிய பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். எனக்கு என்ன பாக்கியம்! அதே பாக்கியத்தை உங்களுக்கு கொடுப்பார். அப்பொழுது உங்கள் நம்பிக்கை, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை ஏற்பேன். அதே போல இன்னும் பாருங்க, இன்னொரு வசனம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறான்? யோபு சொல்லுகிறான், நான் போகும் வழியை ஆண்டவர் அறிவார். இப்ப இது சோதனையின் காலம். சோதித்த பின் நான் என்ன செய்வேன்? பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா! நீங்க எப்படி விளங்க போறீங்க? சோதனை இருக்கு, பிரச்சனை இருக்கு, நம்பிக்கையற்ற நிலைமையில வந்திருக்கலாம். ஆனா யோபு என்ன சொல்லுகிறான்? சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். நீங்க ஒவ்வொருத்தரும் அப்படித்தான் விளங்க போறீங்க. யூ ஆர் கோயிங் டு கிளிட்டர் அஸ் கோல்டு. பொன்னாக விளங்க போறீங்க. எனக்கு அருமையான இந்த இத்தனை ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டவர் கூட்டி கொடுக்க போறேன். வெறுமையாய் போகிறதல்ல. ஆண்டவர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையை நிறைவா ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி எல்லாம் ஆசீர்வதிப்பார்ன்றதை நம்ம சுருக்கமாக பார்க்க போறோம். முதலாவதாக சங்கீதம் 37:39 வாசிக்க கேட்போம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். எனக்கு அருமையான ஆண்டவர் இன்றைக்கு உங்க ஒவ்வொருவருக்கும் முதலாவது கொடுக்க போகிற ஆசீர்வாதம் அநேகர் பெற்று கொண்டு இருக்கலாம். பெறாதவர்களுக்கும் இன்றைக்கு நிறைவை ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற, சின்ன பிள்ளைங்க, பெரிய பிள்ளைங்க யார் யார் கூட்டி கொண்டு வந்தா கூட உங்க சின்ன பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவர் கொடுக்க போகிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்ற வசனத்தை நிறைவேற்ற போகிறார். குடும்பமாக இந்த ரட்சிப்பை கொடுக்க போகிறார். ரட்சிப்பு எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. சங்கீதம் 27:1 தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். அவன் அந்த அனுபவத்தை பெற்றிருந்தான். ரட்சிக்கப்பட்டவனா இருந்தான், மெய்ப்பரா கொண்டிருந்தான். He is my everything. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை இல்லாதவர்களையும் இன்றைக்கு ரட்சிப்பை கொடுத்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை அனுப்ப போகிறார். சகையு என்ற மனுஷனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய காரியத்தையும் நீங்க அறிவீர்கள். இந்த சகை எப்படிப்பட்டவன்? குள்ளனான மனுஷன். அதே நேரத்தில் அவன் நல்ல பதவியில் இருந்தான், நல்ல சம்பாதித்து நிறைய பணம். அதனால அவன் உள்ளத்தில் என்ன இருந்துச்சு தெரியுமா? பண ஆசை, பொருளாசை, இந்த மாதிரி ஆசை இச்சைகள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, பலவித இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் நிரம்பி இருக்கும்படி பிசாசு செய்கிறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த விதமான ஆசை இச்சைகள் என்னிடத்தில் உண்டா? கண்களின் இச்சை உண்டா? மாம்சத்தின் இச்சை உண்டா? ஜீவனத்தின் பெருமை உண்டா? நிறைய இருக்கு. எனக்கு நிறைய படிச்சிருக்கேன், நான் நிறைய அழகு, பெருமை உண்டா? எனக்கு அருமையா நல்ல கவனிங்க. கர்த்தர் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நமக்கு மாறுதல் கொடுக்க போற. இது இருள். சங்கீதம் 143:3 வாசிக்கிறோம், சத்துருவாகிய பிசாசு நம்ம என்ன செய்யறானா? இருளில் இருக்க பண்ணுகிறான். இந்த ஆசை, இந்த இச்சை, இது பாரு, இது நல்லா இருக்கு. ஆதி மனுஷர்கள் கெட்டு போனாங்க ஆசை இச்சையினால். எனக்கு அருமையானவர்களே, அப்படி இருக்குமானால்
இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை மாற்ற, இந்த இருளை மாற்ற நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் ஆசை. லூக்கா 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவனுடைய ஆசைச்செல்லாம் என்ன ஆச்சு பாருங்க. அந்த மனுஷன் குள்ளனா இருந்ததுனால இயேசுவாமி இந்த பக்கம் வருகிறார், அவங்க வீட்டு பக்கம், அந்த ஊர் பக்கம் வருகிறார். கேள்விப்பட்டான், அவரை பற்றி கேள்விப்பட்டானே ஒழிய அவரை ரட்சகராக அறியல. அவரை ரட்சகர் அறிந்து கொள்ள, அவரை பற்றி தெரியும். அதனால என்ன நினைச்சான், அவரை பார்க்கணும், அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன சொன்னான், போனான். ஆனால் குள்ளனா இருந்ததுனால ஜனங்கள்லாம் உயரமாக இருந்ததுனால ஒரு மரத்து மேலே ஏறிக்கிட்டான். காட்டத்தி மரத்து மேலே ஏறி அங்கேருந்து வேடிக்கை பார்க்குறான். அவன் நினைச்சிருப்பான், நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க, இயேசுவாமி பார்க்க மாட்டார், அவர் பாட்டு போயிட்டு இருப்பார் என்று நினைத்தான். ஆனால் இயேசுவாமி உள்ளத்தின் ஆழத்தை அறிந்தவர். உங்கள் உள்ளத்தில் என்ன ஆசை இருக்குது, என்ன விருப்பத்தோடு இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, எதற்காக வந்திருக்கிறீங்க, என்ன ஆசை வந்திருக்கு, உங்களுக்கு என்ன தேவை, எல்லாவற்றையும் அறிந்த தகப்பன், எல்லாவற்றையும் அறிந்த தகப்பன். அதனால உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் என்ன விருப்பத்தோடு வந்திருக்கிறீங்கன்னு தெரியும். அந்த சகையுடைய விருப்பம் என்ன பார்க்கணும். அவன் நினைச்சான், பார்த்தா போதும், ஜஸ்ட் டு see him, அவனை பார்த்தா, இயேசுவை பார்த்தா போதும்னு நினைச்சான். நீங்கள் கூட ஒரு சின்ன காரியத்தை நினைச்சு வந்திருக்கலாம். கடைசியில் ஜெபம் பண்ணுவாங்களாமே, நம்ம ஜெபம் பண்ணிட்டு வரலாம், ஒரு சின்ன காரியத்துக்காக வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அவன் பாருங்க, நினைக்கவே இல்லை. 9ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறாரு, சகைவே இறங்கி வா, பேர் சொல்லி கூப்பிடுகிற, உங்களுடைய பெயர் ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிற தகப்பன், உங்களுடைய பெயரெல்லாம் அறிந்திருக்க தகப்பன் நம்ம மத்தியில போது உலாவி கொண்டிருக்கிறார், உங்க பக்கத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். அதே ஆண்டவர் இன்றைக்கு ஜீவிக்கிற ஆண்டவர், உயிரோடு இருக்கிற ஆண்டவர் உங்க பக்கத்தில் உலாவி கொண்டிருக்க. உங்களுக்கு இன்னது தேவை, என் மகன் இந்த காரியத்துக்காக வந்திருக்கிறான், என் மகள் இப்படி வந்திருக்கிறார், இந்த குடும்பம் இதற்காக வந்திருக்கிறது என்று உங்களுக்கு காரியங்களை அறிந்திருக்கிற தேவன். அப்போ அவனுடைய காரியம் பாருங்க, ரட்சிப்பு இல்லை. சகையுடைய வீட்டில் ரட்சிப்பு இல்லை. பணம் 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 சேர்த்து வச்சிருக்கிறானே தவிர ரட்சிப்பு இல்லை. ஆண்டவருக்கு அது தெரியும். அப்போ அதனால ஆண்டவர் என்ன சொல்றார், இந்த மகன் மூலமா இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற தகவல் உங்களை பார்த்து வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும், அதை கொடுக்க வந்திருக்கிறார். கரெக்டாக அவனை கூப்பிட்டார், சகைவே கீழே இறங்கி வாப்பா. வந்து என்ன சொன்னார், உன் வீட்டுக்கு நான் வர வேண்டும். எனக்கு அருமையான இன்றைக்கு உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். ஆண்டவர் அதே சொல்லுகிறேன், என் மகனே, என் மகளே, நான் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் இங்கே இல்லை, இங்கே மட்டும் இல்லை, உங்கள் கூட உங்கள் வீட்டுக்கு வரேன்றார். உங்கள் வீட்டில் இன்னது குறைவுன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். அந்த வீட்டுக்கு, சகை வீட்டுக்கு ரட்சிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை, ரட்சகராக அறிந்து கொள்ளவில்லை. அந்த ரட்சிப்பை கொடுக்க இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு அதே போல பிரியமானவளே, இந்த ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் என்ன தேவை இருக்கு, ஏன் உங்களுக்கு சமாதானம் இல்லை, ஏன் உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, எதனால வேதனையோடு இருக்கிறீங்க, இதனோடு இன்றைக்கு கவலையோடு வாரத்தோடு வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் அறிந்த ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறான், உன் கூட வரேன்ப்பா, உன் வீட்டுக்கு வரேன்ப்பா, இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எனக்கு அருமையான என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பார்த்தீங்களா, ஆண்டவர் அவனுக்கு ரட்சிப்பு கொடுத்து அவனுடைய பண ஆசை, பொருள் ஆசை, எல்லா ஆசை இச்சைகளை தூக்கி எறிஞ்சு இயேசு போதும், இயேசு போதும், இயேசு எனக்கு போதும் என்று மாறினார். உங்கள் குடும்பம் அப்படியே மாறும்படி இன்றைக்கு செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்தில் அதே விதமாக ஆசை இச்சைகள் எல்லாம் எடுத்து போட்டு, குறைவெல்லாம் எடுத்து போட்டு, பண ஆசை, பொருள் ஆசை, அழகு ஆசை, என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஒரு ரட்சிப்பினால் அலங்கரிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ரட்சிப்பு, ரட்சகராக வந்த ஆண்டவர் உங்களுக்குள்ளே வரப்போகிறார், உங்களுக்குள்ளே உங்களோடு கூட வரப்போகிறார். பயபக்தியோடு ஆண்டவரத்தில் கேட்க போகிறோம். ஆண்டவர் நம்மளை நிரப்ப போகிறார். ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார். முதலாவது, உங்களுடைய இருதயத்தில் பாவங்கள், இச்சைகள், அசுத்தங்கள் இருக்குமானா எனக்கு அருமையானே உங்களை ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே எனக்கு வேண்டாம், அந்த அசுத்தம் வேண்டாம், இருள் நிறைந்த வாழ்க்கை வேண்டாம். எல்லாரும் பயபக்தியோடு நில்லுங்க பிரியமானவர்களே, பயபக்தியோடு, பயபக்தியோடு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நாளிலே உங்களுக்குள்ளே ரட்சிப்பு வருகிறது,
கிறிஸ்துவனுடைய சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த அந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ளே வருகிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று பவுல் சொன்னானே, அதே போல ஆண்டவரோடு பேசுக பிரியமான. உங்களுடைய கண்கள் சிலுவையை நோக்கி இருப்பதாக, ஒவ்வொருடைய கண்கள் சிலுவையை நோக்கி இருப்பதாக. இப்பொழுது ஆண்டவர் உங்களை சிலுவையிலே அவர் அனுபவித்த அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ரட்சிப்பு உங்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்க போகிறார். ரட்சிப்பினால் அலங்கரிக்க போகிறார். எத்தனை பேருக்கு பாவ மன்னிப்பு வேணும்? நான் இருளில் இருக்கிறேன், கடனாளியாக இருக்கிறேன், நான் எப்பொழுதும் பணம் வாங்கி சீட்டு போட்டு அதை போட்டு ஆசை இச்சைன்னா நிரம்பி இருக்கிறேன். எத்தனை பெண்கள் சொல்கிறீங்க, இன்றைக்கு கர்த்தர் புது வாழ்க்கையை கொடுக்க போகிறார். உங்களுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்க போகிறார். ஆசை இச்சைகளெல்லாம் எடுத்து போட போகிறார். உங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. இனி நாள் அல்ல, ஆண்டவரே எனக்குள்ளே பிழைத்திருக்கணும். ஆண்டவர் கிறிஸ்து இயேசு சிலுவையில் எனக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவரே அவருடைய ரத்தத்தினால் எனக்கு கழுவுவார். உங்களை கழுவுவார், உங்களை சுத்திகரிப்பார். You will become a new person. புது மனுஷன், புது மனுஷி. உங்களுடைய வாழ்க்கை, பல வாழ்க்கை, அசுத்த வாழ்க்கை இன்றோடு மறைந்தது, இருளெல்லாம் மறைந்தது. உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்துக்குள்ள, வெளிச்சத்தின் ஒளியின் மகனாக, ஒளியின் மகளாக நீங்கள் மாறுகிறீர்கள். ஆண்டவரே இந்த கிருபையை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் 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 சொல்லுங்க. பெற்றுக்கொண்டவர்கள் ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே ரட்சித்ததற்காய் ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையை மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம், இருளில் இருந்த என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய பிள்ளைகளை உடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் சுவாமி. அப்படிப்பட்டவளை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே வளர்ச்சி அடையத்தக்கதாக நீரோ பிள்ளைகளுக்குள்ளே நீர் தங்கிடும்ப்பா. அவர்களோடு கூட போவோம்ப்பா, அவர்களோடு கூட செல்லுவோம்ப்பா. உடைய வாழ்க்கையை நீ பொறுப்பெடுத்துக்கொள்ள சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய பரிசுத்தாவினால் அலங்கரித்தர். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். எல்லா குறைவும், ஆசை இச்சைகள், எல்லா தேவைகள், எல்லா குறைவுகள் எல்லாம் உலகத்தின் காரியங்கள் ஒளிந்து போவதாக, ஒளிந்து போவதாக. உடைய பிள்ளைகளை நிரப்பும், உம்மால் நிரப்பும்.